உங்கள் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேங்குதா, சாப்பாடை பார்த்தாலே அழுகிறாங்களா? அப்போ இந்த சத்து மாவு ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாக நல்லா சாப்பிடுவாங்க. ரிஜுவும் அப்படி தான், சாப்பாடை பார்த்தாலே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த சத்து மாவுனா கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ அந்த சத்து மாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இது 100லேருந்து 150 கிராம் இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வீட்டில் சமைக்கிற அரிசி இருக்கும்ல, அந்த அரிசியை எடுத்துக்கிறேன். 3 ஏலக்காய், நட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நட்ஸில் வந்து பாதாம், முந்திரி, வால்நட் எடுத்திருக்கேன். நீங்கள் பிஸ்தா சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த வால்நட் வந்து ஃபுல்லாக நாங்கள் ஓடோடு இருக்க மாதிரி வாங்கியிருந்தோம். அதனால் அதை உடச்சி அதில் உள்ள பருப்பு மட்டும் நான் எடுத்திருக்கேன். பாசிப்பயிறு, கேழ்வரகு, சம்பா கோதுமை, பொட்டுக்கடலை எல்லாமே 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. இந்த கேழ்வரகையும் பாசிப்பயிரையும் நாள் ஊற போட்டு முளைக்க வச்சு அப்புறம் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் வறுத்து நீங்கள் அரைக்கிறதாலும் அரைக்கலாம், இல்லை அப்படியே சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். நீங்கள் முளைக்கட்டி அரைக்கிறது வந்து இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சத்து மாவு பண்ணுற டைமில் மழை காலமாக இருந்துச்சு. வெயிலில் நல்லா காய வைக்கணும் முளை கட்டினா, இல்லைனா வந்து கெட்டு போயிடும், பவுடராகவும் வராது. அதனால நான் வந்து முளை கட்டி காய வைக்க முடியலை. ஃப்யூச்சரில் முளை கட்டி அரைச்சேன்னா அதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. மொத்தமாக போட்டு வறுத்திங்கன்னா வந்து ஒரு சில இது கரிஞ்சிரும், ஒரு சில இது வறுப்படாமல் இருக்கும். எல்லாத்தையுமே லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க. என் குழந்தை 8 மாதம் இருக்கும் போது இதை நான் கொடுத்தேன். அப்போ நல்லாவே சாப்பிட்டாங்க. 1 மாதத்துக்கிட்ட நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்கும்போது சாப்பிடவே இல்லை. அது ஏன்னே தெரியல. அந்த ஒரு 9 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் அவங்க எதுவுமே அவ்வளோவா சாப்பிடவே இல்லை. இப்போ 1 வயசு ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இதை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் சாப்பிட்றாங்க. இந்த சத்து மாவு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாம். நம்ம களி மாதிரி கிண்டி ஏதாவது காரக்குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஸ்வீட் மாதிரி நாட்டு சக்கரை போட்டு கூட சாப்பிட்லாம். ரிஜுக்கு பண்ண மிச்சம் வந்து இருக்கும், அதை வந்து நான் நாட்டு சக்கரை மாதிரி போட்டு சாப்பிடுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும் சாப்பிட. எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பெரிய பிளேட்டில் காய வச்சுருங்க. காய வச்சு உடனே போய் அரைச்சிருங்க. இந்த மில்லில் கொடுத்து அரைப்பாங்களா, அந்த மாதிரி இடத்துல போய் அரைச்சிங்கன்னா நல்ல பவுடராக கிடைக்கும். இல்லை உங்கள் மிக்சிலேயும் நல்லா நைஸாக அரைக்க முடிஞ்சாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சிங்கன்னா அரைச்சதுக்கப்புறம் சலிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நைஸாக பவுடர் கிடைக்கும். அரைச்ச உடனே ஏர்டைட் பாக்ஸில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதத்துக்கிட்ட வந்து இது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. 1 மாதத்துக்கு மேலேனா வண்டு வச்சு போயிடும். அப்போ மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா அந்த வண்டும் பிடிக்காது. நீங்கள் வேணுங்கிறப்ப மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதும், குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி போட்டுக்கோங்க. சத்து மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கட்டி எதுவும் விழுகாமல் பார்த்துக்கோங்க. இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கெட்டி ஆயிரும். நல்லா கெட்டியானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சத்து மாவு ரெடி. உங்களுக்கு லிக்யூட் மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமே நம்ம கொஞ்சம் நேரத்தில் ஆற ஆற கெட்டி ஆயிரும். அதனால நீங்கள் ரொம்ப கெட்டியாக விடாமல் பார்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் பால், நெய் கூட சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை, அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சத்து மாவையும் சேர்த்துக்கோங்க. நான் இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருந்தேன். அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாறினதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.